ஹாய் டிஎன்பிஎஸ்சி buddies, வெல்கம் டு ஆசான் அகாடமி. நேற்று டிஎன்பிஎஸ்சி வந்து அதிரடியாக எக்ஸாம் டேட் ஆல்மோஸ்ட் மந்த்தே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க குரூப் 2A மெயின்ஸுக்கு. இப்போ எல்லாருமே வந்துட்டு மிரண்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குரூப் 2 மெயின்ஸும் குரூப் 2Aவும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதத்தில் வருது. இன்னொரு இதில் இப்போ என்ன ப்ராப்ளம்னா கிட்டத்தட்ட ஒன்லி 5 months வந்து ப்ரிப்பரேஷன் டைம்க்கே இருக்குது. நான் குரூப் 2 படிக்கிறதா இல்லை குரூப் 2A மெயின்ஸ் படிக்கிறதான்றது நிறைய பேர் வந்து கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா குரூப் 2A மெயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்டென்சிவான சிலபஸ். ஓகே, குரூப் 2 மெயின்ஸ் வந்து டெஃபினெட்லி வந்து இது கூட சிலபஸ் கொஞ்சம் கம்மி, ஆனால் அதில் வந்து நிறைய ரிட்டன் ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது. ஸோ இது குரூப் 2A மெயின்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபேக்ட் பேஸ்டு. இங்கே வந்து ஃபேக்டோட ரெலவெண்ட்டாக பாயிண்ட்ஸ் எழுதணும், நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும், ஸ்பீட் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும். அண்ட் இதில் வந்து என்னென்னா டோட்டலி வந்து பூலியன் 0-1, தட் இஸ் நீங்கள் வந்து ஒழுங்காக எழுதுனீங்க, உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினச்சா இதில் கண்டிப்பாக சர்வீஸ் வாங்கிடலாம். அதில் வந்து நீங்கள் என்ன எழுதினாலும் அது வந்து அந்த எக்ஸாமினர் வந்து இந்த 3 எக்ஸாமினர் இருப்பாங்கல்ல, எக்ஸாமினர் 1, எக்ஸாமினர் 2, எக்ஸாமினர் 3 கரெக்ஷன் பண்ணுறவங்கலாம் அவங்கள பேஸ் பண்ணியே இது இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து 10 மார்க் போடுவார், சில பேர் வந்து 8 மார்க் போடுவாங்க. ஆனால் அதை வந்து இப்போ கண்டிப்பாக வந்து ரிஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு லேட்டஸ்ட் நியூஸும் வந்தது. ஸோ வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர், உங்களுக்கு வந்து டோட்டலாக 5 மாதம் தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு இந்த 5 மாதம் ப்ரிப்பரேஷன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆசான் அகாடமி ஏற்கனவே வந்து வி பிளான்ட் ஒன்லி ஃபார் திஸ் டைம். குரூப் 2A மெயின்ஸுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு ஷெட்யூல் போட்டுட்டு வி ஆர் த ஃபர்ஸ்ட் அகாடமி. பார்த்தீங்கன்னா ஷெட்யூலே நாங்கள் அவுட் பண்ணிட்டோம் எப்பயோ. அந்த ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா February மாதமே எங்களோட கம்ப்ளீட் சிலபஸை முடிக்கிறோம், அதுலேருந்து ரிவிஷன் ஆரம்பிக்கிறோம். நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஓகே எக்ஸ்ட்ரா சப்போஸ் ஒரு மாதம் 2 மாதம் டிலே ஆனால் கூட எங்களுக்கு போனஸ், நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 30 வீக்ஸ் வரைக்கும் நடத்தலான்னு பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து 20 வீக்ஸ் தான் இருக்குது நம்ம கையில். இந்த 20 வீக்ஸில் எங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. எங்களோட டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் ஆல்மோஸ்ட் ரிமைன்ஸ் சேம், ஜஸ்ட் 1-2 காம்பனன்ட்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து இப்போது இந்த 29th ஓகே அண்டர் மை கம்ப்ளீட் கைடன்ஸ், ஓகேவா, உங்களுக்கு வந்து இந்த அகாடமியில் உங்களுக்கு கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் காம்பினேஷனில் ஆரம்பிக்க போகுது. நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிச்சிருக்கலாம். ஓகே, திஸ் இஸ் த லோவஸ்ட் ப்ரைஸ் இன் தி என்டையர் சென்னை ஆர் ஈவன் தமிழ்நாடு. ஓகே, இந்த கோர்ஸ் ஃபீஸு நாங்கள் எப்படி டிரைவ் பண்ணோன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? யூஸ்வலாக வந்து 30,000, 40,000 இல்லை 25,000க்கு மேலே தான் இந்த கோர்ஸ் ஃபீஸு இருக்க முடியும். பட் தென் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இதில் நம்மளுக்கு வந்து கையில் வந்து 5 months டியூரேஷன் தான் இருக்குது. ஓகேவா? இந்த 5 months டியூரேஷனில் ஒரே ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒருத்தங்க வந்து நம்ம கிளாஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 5 யூனிட் இருக்குது. ஓகே, இது நல்லா லாஜிக்கலாக புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஏன் இது வந்து நீங்கள் எப்படி படிக்கணுன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். 5 யூனிட் நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், 5 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 10 யூனிட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் யூனிட் வந்து ப்ரிலிமினரி யூனிட்ஸு 10 யூனிட். இப்போ இந்த 10 யூனிட்டை நான் நடத்தணும்னா 5 மாதத்தில் வாரத்துக்கு 2 நாள் நான் கம்பல்சரி கிளாஸஸ் வச்சே ஆகணும். லெட்ஸ் சே நான் சாட்டர்டே வைக்கிறேன், சாட்டர்டே ஒரு கிளாஸ் வைக்கிறேன், சண்டே ஒரு கிளாஸ் வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது இல்லாமல் வாரத்துக்கு 2 டெஸ்ட்டு நடத்துவாங்க எல்லாருமே. ஸோ இப்போ லெட்ஸே அது ஒரு ஹாஃப் டே, அந்த டெஸ்ட்டுக்கு எல்லாம் ப்ரொசீஜருக்கு எல்லாம் ஒரு ஹாஃப் டே, இன்னொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு ஹாஃப் டே. ஸோ இதுலேருந்து என்ன ஆகுதுன்னா 3 நாள் வந்து இதுலேயே ஸ்பெண்ட் ஆகுது. சரிங்களா? இந்த 3 நாளில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக உங்களுக்கு கையில் இருக்கிறது வந்து என்னது, 4 நாள் தான் இருக்குது. 3 நாளில் நீங்கள் எதுவுமே படிக்க மாட்டீங்க, நிறைய உள்வாங்குவீங்க. ஆனால் ரீடிங் ரிவிஷன்ற கான்செப்ட் எதுவுமே இருக்காது. மிச்சம் 4 நாளில் மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா 4 நாளில் என்டையர் ஜிஎஸ் இந்த பார்ட் 1 படிக்கணும். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு புதுசான ஒரு விஷயம் இருக்குது, டிஎன்பிசி பீப்புளுக்கு சொல்கிறேன். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்லேருந்து அதை படிக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், கிராமர்ன்றது வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் வந்து கண்டிப்பாக இந்த தடவை ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அது வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ். அண்ட் என்னோட கைடன்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், வி ஆர் த பெஸ்ட் இன் ஜென்ரல் இங்கிலீஷ். உங்களுக்கு கிராமர் வந்து எண்ட் டு எண்ட் வந்து நாங்கள் சொல்லித்தருவோம். அதே மாதிரி ஜென்ரல் தமிழ் சொல்லித்தரவங்களும் எக்ஸ்ட்ராடனரியாக சொல்லி தருவாங்க. ஸோ பட் இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 நாள் தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும். அண்ட் மிச்சம் வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த 4 நாளில் உங்களால் எப்படி தான் படிக்க முடியும், இருக்கிறதே வந்து 5 months டியூரேஷன் தான். ஓகே, ஸோ வாட் வி டிட் இஸ், நாங்கள் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணோம்னா, ஓகே இந்த கோர்ஸுக்கு ஆக்சுவலாக என்ன கிளாஸஸ் உங்களுக்கு நிஜமாலே தேவை. ஓகே, நிஜமாலே உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ், ஏன்னா நீங்கள் எல்லாருமே யார், நீங்களாம் ஒரு ஃபவுண்டேஷனான ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, நீங்களாம் அதெல்லாம் தாண்டிட்டீங்க இல்லை. நீங்களாம் என்னது ஒரு 138 இல்லை 140, முன்ன வந்து 145 வரைக்கும் கட் ஆஃப் இருந்தது. இன்ஃபேக்ட் 140 பீப்புளுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துச்சு. இந்த தடவை அது கூட கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. நான் இது வந்து 135 பீப்புளை பற்றி பேசல, இந்த 135 பீப்புளெலாம் நான் இன்னும் சொல்கிறேன், நீங்கள் படிங்க, படிக்கிறத மட்டும் விடவே விடாதீங்க. நான் மிச்ச ஆளுங்களெல்லாம் இங்கே சொல்கிறேன், whoever has scored and உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், you can easily clear. இந்த கான்செப்டில் என்ன ஆகும்னா
இப்போ டோட்டலாக வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் இருக்கிறதால இந்த 2 சப்ஜெக்ட் மட்டுமே உங்களுக்கு மோர் தென் சஃபிஷியன்ட். அதுவும் இதில் வந்து ரொம்ப ரொம்ப மெயின் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கேட்குறாங்க, 40 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? நீங்கள் இது வந்து முன்ன வந்து ஒரு குரூப் 1 பேட்டர்ன் மாதிரி. முன்ன குரூப் 1 பேட்டர்னில் கிட்டத்தட்ட 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? அதில் தான் யாரெல்லாம் வந்து அந்த குரூப் 1 ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுமோ அதை வந்து கிட்டத்தட்ட அந்த 50 கொஸ்டின்ஸில் 42 இல்லை 45 கொஸ்டின்ஸ் போடுறவங்க மட்டுமே ப்ரிலிமினரி கிளியர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே அதால் வந்து அந்த இதுவே வந்து 25க்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்னும் கொஞ்சம் டஃப்னஸ் கம்மி பண்ணிட்டோன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் 40 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆல்மோஸ்ட் லைக் எஸ்எஸ்சி பேட்டர்ன். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக தேவைப்படும். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா டோட்டலாக இந்த 9500 காஸ்ட் ஃபீஸில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம். எங்களோட டெஸ்ட் பேட்ச் வந்து ஜஸ்ட் லைக் ஆர்டினரி டெஸ்ட் பேட்சஸே இருக்காது. எங்களுடைய பழைய ஸ்டூடெண்ட்ஸை கேளுங்க, யார் வேணாலும் கேளுங்க. ஆசான் அகாடமி ஓட கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராடினரிலி ஸ்டாண்டர்டு. இப்போ வந்த குரூப் 2ஓட மெயின்ஸ் ஒரு குரூப் 2ஓட ப்ரிலிமினரி கொஸ்டின் பேப்பரும் எங்களோட மாடல் கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே, எங்களோட மாடல் கொஸ்டின் பேப்பரே உங்களுக்கு வேணும்னா நாங்கள் வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கூட போடுறோம். ஓகேவா? அண்ட் நிறைய பேருக்கு ஏற்கனவே அந்த கொஸ்டின் பேப்பர்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களோட என்டையர் கொஸ்டின் பேப்பரே அந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வி ஆல்ரெடி நோ, வி ப்ரெடிக்டட் தட் டிஎன்பிஎஸ்சி வந்து இனிமே வந்து சாதாரணமாக A = B அப்படின்லாம் கேட்க போகிறதில்ல. ஓகேவா? டிகிரி ஸ்டாண்டர்ட் மாதிரியே ட்ரீட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸில் தான் நாங்கள் டோட்டலாக வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறோம். இந்த ஃபுல் டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பயங்கரமான ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது இல்லாமல் தட் இஸ் வெட்னஸ்டே வந்து உங்களுக்கு வி ஆர் கோயிங் டு டூ ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். சரிங்களா? அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பேப்பர் இருக்கும். அப்போது என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபுல் டெஸ்ட் பேட்ச் இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து காம்பினேஷனில் வந்து உங்களுக்கு எவ்ரி சண்டே வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஃபுல் கிளாஸ் நடக்கும். தட் இஸ் க்ளோஸ் டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 26 டாபிக் இருக்குது. கரெக்டாக? இந்த 26 டாபிக் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், RS அகர்வாலில் இருக்குது, நம்ம ஈஸியாக படிச்சிடலாம்னு நினைக்கிறோம். ஓகேங்களா? ஆனால் அது உண்மையே இல்லை. ஏன்னா ஒரு SLC ஸ்டாண்டர்டு ஜஸ்ட் ஒரு 10 டாபிக் தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரிலிம்ஸ்லேயே எழுதி நிறைய பேருக்கு வந்து 20 கூட தாண்டலை. அப்போது இதில் வந்து என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பாருங்கள். அதால் வி ஹேவ் புட் திஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஃபுல் கிளாஸ். இது இல்லாமல் நிறைய பேருக்கு எப்போவுமே இந்த இதில் சப்ஜெக்டில் பிரச்சனை இருக்குது, தமிழ், சொசைட்டி அண்ட் கல்ச்சர். ஸோ ஏன் சார் இந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் வச்சுருக்கீங்க, மற்ற எந்த சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் கிளாஸ் வைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நான் ஏற்கனவே இது சொன்ன மாதிரி இருக்கிறதே 4 நாள் தான் டைம். இப்போ நினச்சி பாருங்கள், நாங்கள் ஃபுல் கிளாஸ் நடத்துகிறோம், உங்களுக்கு ஒரு 10 யூனிட்டுக்கும் நாங்கள் கிளாஸ் நடத்துகிறோம், உங்களுக்கு இது பண்ணுறோன்னா நீங்கள் ஜென்மத்துக்கும் படிக்க போகிறதில்ல. முன்ன 8 மாதம் மாதிரி உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் இதை ஆக்சுவலாக பண்ணியிருக்கலாம். ஓகேவா? பட் இந்த டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஸ்டடி டைம்ன்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்போது உங்களுக்கு வந்து தேவையான சப்ஜெக்ட்ஸ் என்னது அதுதான் நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு எங்கெல்லாம் ஹெல்ப் தேவை, திருக்குறளுக்கு ஹெல்ப் தேவை, சங்ககால இலக்கியங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஹெல்ப் தேவை, எத்திக்ஸ் புக்கில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் தேவை, கல்ச்சர் புக்கில் ஹெல்ப் தேவை. ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எங்களோட கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக தேவை. ஸோ இந்த 2 கிளாஸ் ஃபுல் கிளாஸ் வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சோட நாங்கள் வந்து கொடுக்குறோம். இது இல்லாமல் என்ன பண்ணுறோன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லை, இப்போ நம்ம வந்து ஜென்ரல் தமிழ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டெஸ்ட் எழுதுவீங்க, அதோட ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கஷன் பண்ணுவேன். இந்த இப்போ கிராமர் 60 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிராமருக்கு வந்து எவ்வளோ பேசிக்காக அந்த கொஸ்டினோட சேர்த்து உங்களுக்கு அந்த சாய்ஸஸ் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஜஸ்ட் லைக் தட் இது வந்து A இது வந்து B அப்படின்னு இல்லை. ஏன்னா எங்களோட கிராமர் கிளாஸஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். எங்களுக்கு கிராமருக்காகவே என்கொயரிஸ் வந்தது. ஓகே, இந்த தடவை நீங்கள் சார் எப்படின்னா கிராமர் கிளாஸ் எடுங்கன்னு சொன்னோம். இல்லை, நாங்கள் அது எடுக்கலை, திஸ் இஸ் நாட் சஃபிஷியன்ட், எங்களோட கீ டிஸ்கஷன் மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் கீ டிஸ்கஷன் வீடியோஸ் நாங்கள் பண்ண போகிறோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் தமிழ் கீ டிஸ்கஷனும் வந்து உங்களுக்கு வந்து டியூட்டர் பண்ணுவாங்க. ஓகே, இது மட்டும்தான் பண்ணுவீங்களா அப்படின்னு இல்லை, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்க்கு கீக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸு லிஸ்ட்டு நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே சார், இதை தாண்டி உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க, எங்களுக்கு எப்படி கைட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேர் டு ஸ்டடி டாக்குமெண்ட். ஓகே, இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம், சரியா, நீங்கள் வந்து இதை வந்து பாஸ் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, டிஎன்பிஎஸ்சி வந்து முன்ன மாதிரி இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு கட் காப்பி பேஸ்ட் மெட்டீரியல்ஸை வச்சு இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ண முடியாது. ஓகேவா? எண்ட் டு எண்ட் ரீடிங் வேணும், ஸ்கூல் புக்கை ஒழுங்காக வாசிக்கணும், நல்ல ரெஃபரன்ஸ் புக்கை வச்சு நீங்கள் படிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோன்னா வெங்கடேஷன் புக்கு வந்து வெரி வெரி எக்ஸ்ட்ரீம்லி குட் புக்கு. இப்போ இல்லை ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியா இருக்குது பார்த்தீங்களா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு,
அதெல்லாம் படிக்கும்போது நம்ம நாலேஜ் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இப்போ யாருன்னா வந்து இப்போ 160 போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 160 போட்ட கேண்டிடேட்ஸ் என்ன நினைப்பீங்கன்னா, ஓ நான் பயங்கரமாக பண்ணியிருக்கிறேன், கண்டிப்பாக எனக்கு வந்து 2A சர்வீஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு 2A சர்வீஸு இதே 160 ஃபார்மேட்டில் இதே பர்ஃபார்மன்ஸ் லெவலில் நீங்கள் 2A மெயின்ஸ் போய் எழுதினீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் இல்லை. அதுக்கு நான் நேற்றே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்களுக்கு போட்டுட்டேன். ஏன்னா சிம்பிள், இந்த 160 வந்து கிட்டத்தட்ட வந்து 1500 இல்லை 2000 ரேங்க்கில் உட்காந்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு சர்வீஸே கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன லெவல் ஆஃப் ஸ்டடிங் அண்ட் ரீடிங்கு, என்ன லெவல் ஆஃப் இன்டெப்த் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ அதால் வந்து உங்களுக்கு வேர் டு ஸ்டடி டாக்குமெண்ட் கொடுத்துருவோம். அண்ட் உங்களுக்கு இது இல்லாமல் என்னென்ன ரிக்வயர்ட் மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நாங்கள் சொல்லிடுவோம். இது இல்லாமல் ரிக்வயர்ட் மெட்டீரியல்ஸ், இந்த ரிக்வயர்ட் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும்னா, ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு சோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேவா? இப்போ இந்த ரெகுலராக சோர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது ஒரு டெஸ்ட்டு ஒரு ட்ராக்கில் போகும், கிளாஸ் ஒரு ட்ராக்கில் போகும், மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாட் எவர் இஸ் தேர் நெசசரி ஃபார் யூ. ஓகே, இது ஒரு ட்ராக்கில் வந்துகிட்டே இருக்கும். இது வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, மூணும் சேர்ந்து நீங்கள் கிளப் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக மூச்சு விடுறதுக்கே டைம் இருக்காது இந்த டெஸ்ட் பேட்சும் கிளாஸில். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து உள்ளே போகும். அண்ட் நீங்கள் எவ்ரி வெட்னஸ்டே ஃப்ரைடே நீங்கள் வந்து இதை வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களால் ஈஸியாக வந்து ரீகலெக்ட் பண்ண முடியும். ஓகே, இது இல்லாமல் நீங்கள் வேறு என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து டெய்லி மேக்ஸ் வந்து உங்களுக்கு we will ensure that உங்கள் மேக்ஸ் ஸ்கோர் நீங்கள் என்ன இருக்கீங்க, ஒரு 12ல் இருக்கீங்களா, இப்போதைக்கு ஸ்கோர் 15ல் இருக்கீங்களா, அவுட் ஆஃப் 25 இல்லை 18ல் இருக்கீங்களா, உங்களோட ஸ்கோர் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. we will make sure உங்களுக்கு டெய்லி ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேக்ஸில் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து எப்படி இந்த ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றது வந்து we will go with the கிளாஸில் வந்து என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, ப்ளஸ் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியா இருக்குது, இது எல்லாமே டெய்லி வந்து நான் வந்து உங்களுக்கு பர்சனலாக மானிட்டர் பண்ணுவேன். ஓகேவா? நிறைய பேர் வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து என்னோட ஃபோன் நம்பர் பார்த்தாலே வந்துட்டு சார் சொல்லுவாங்க, சார் ஐயோ நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க சார், ஃபோன் பண்ணிங்கனாலே நான் என்னோட மேக்ஸ் அசைன்மெண்ட் நான் அனுப்பலன்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்கூல் செட்டப் மாதிரி உங்களை வந்து டெய்லி மேக்ஸ் அசைன்மெண்ட் நாங்கள் கேட்டே தீர்வோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் வே வி லுக் அட் திங்ஸ், பிகாஸ் வி ஃபீல் தட் எதுவுமே இம்ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு நிலைமையே இருக்காது. ஓகே, இன்னொன்று என்னென்னா, எதுவுமே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா, அதான் ஒரு ஸ்டேட் ரேங்க் ஹோல்டருக்கும் ஒரு நார்மலான ஒரு கேண்டிடேட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவார், ஒரு விஷயத்தை விடாமல் பண்ணுவார். ஓகேவா? அவர் வந்து அந்த விஷயத்தை நம்புவார் முழு மனசோட. அதில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி ஸ்கோர்ஸே வந்து பில்டப் ஆகுது. ஓகேங்களா? அதால் தான் வந்து ஒருத்தர் வந்து 176 என்னோட வந்து ஒரு ப்ரிலிமினரி ஸ்கோர் நான் சொல்கிறேன், ஒரு தடவை வந்து 187 நான் குரூப் 2ல் வந்து ப்ரிலிமினரி, அதில் மெயின்ஸே எழுதலை. ஏன்னா நான் வந்து டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸரை நான் வேலை பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் ஒரு எஸ்ஆர் போஸ்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு சும்மா நான் எழுதினேன், அதில் 187 வந்தது. நெக்ஸ்ட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த நெக்ஸ்ட் ஸ்கோரே வந்து யாரோ வந்து 172 என்னமோ தான் பண்ணாங்க. அப்போ நான் எப்படி 15 மார்க் எக்ஸ்ட்ராவாக நான் போட்டேன்? அண்ட் அந்த டைமில் ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் படித்தேன். ஏன்னா நான் படிக்கும்போது ஒரு வருஷம் டே அண்ட் நைட்டு படித்தேன். அண்ட் டே அண்ட் நைட்டு படிக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக படித்தேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஃபிசிக்ஸ் வாரம், இது கெமிஸ்ட்ரி வாரம் அப்படின்னு படிக்காமல் மிக்ஸ்டு காம்பினேஷனில் படிச்சுட்டு டெய்லி மேக்ஸ் போட்டேன், டெய்லி கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணேன், டெய்லி வந்து ஜிஎஸ் படித்தேன், ஜிஎஸை பிரித்து படித்தேன். ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு அந்த கான்செப்ட் இல்லை, ஏன்னா உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் வருது. ஸ்கூல் புக்கு வந்து நான் எப்படி படித்தேன்னா அட்டை டு அட்டை படித்தேன். சரிங்களா? ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து உங்களுக்கு சர்வீஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் பாதி கிணற இங்கே வந்து தாண்டிட்டீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தேவை? யூ நீட் அ ப்ராப்பர் கைடன்ஸ். ஓகேவா? யூ நீட் அ குட் டெஸ்ட் பேட்ச் வித் ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸு. யூ நீட் குட் கிளாஸஸ்ஸு. ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்ஸு உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து உங்கள் பின்னாடியே ஒருத்தங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கணும், என்ன நீங்கள் பண்ணீங்களா, படிச்சிங்களா அப்படின்ற ஒருத்தர் ஒரு சப்போர்ட் உங்களுக்கு தேவை. அண்ட் மோர் தென் எனிதிங், யூ நீட் சம்படி ஹூ வில் கான்ஸ்டன்ட்லி மானிட்டர் யூ. ஓகேவா? அண்ட் உங்கள் ஸ்கோரை வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாமே வந்துட்டு சிபிடி டெஸ்ட் தான். ரொம்ப பெரிய ஹைப் பண்ணுறாங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு. இது நார்மல் ஆன்லைன் டெஸ்ட்டு தான். சரியா? ரொம்ப நார்மல் ஆன்லைன் டெஸ்ட்டு நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் எடுத்துக்கலாம், லேப்டாப்பில் எடுத்துக்கலாம், மொபைலில் எடுத்துக்கலாம், இல்லை உங்களோட டேப்லெட்டில் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து சில ஸ்ட்ராட்டஜியை சொல்லுவோம், நீங்கள் வந்துட்டு மொபைலில் படிக்கக்கூடாது, புக்கில் தான் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லா டிஸ்கஷனும் வந்து
இந்த சண்டே மார்னிங் 10 o'clock வந்து நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? கம்ப்ளீட் டிஸ்கஷன் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் திங் ஹூ எவர் இஸ் என்ரோலிங். ஓகே, நாளைக்குள்ளே நாங்கள் என்ரோல்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். இந்த இதுக்கு இன்னொன்று என்னென்னா, நாங்கள் ஒரே ஒரு பேட்ச் தான் நடத்த போகிறோம். இதுக்கு மேலே எந்த பேட்சஸும் இல்லை. ஸோ அதால் இதுக்கு மேலே கேட்காதீங்க. எங்களோட பேட்சஸ் இவ்வளோ தான். கம்மியான பேட்சாக இருந்தாலும் அதிகமான பேட்ச் இருந்தாலும் we will continue to march and we will make sure that ஆசான் அகாடமியிலேருந்து கண்டிப்பாக இந்த தடவை வந்து we need to get results. ஸோ யாரெல்லாம் வந்து உங்களுக்கு you need some support, உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வேணும், இல்லை இது வேணும், இந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு வேணும், அண்ட் நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் வந்து குரூப் 2A மெயின்ஸ் கோர்ஸை வந்து ஒரு அஃபோர்டபுள் ஃபீல ஒரு நல்ல குவாலிட்டியில் எதிர்பார்க்குறீங்களா? ஜாயின் ஆசான் அகாடமி. விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.